ரோஹித் சர்மாவின் முடிவால் சோகத்தில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ். சாம்பியன் டிராபி கோப்பையை இந்திய அணி வென்ற நிலையில் ரோஹித் சர்மா தன்னுடைய சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரோஹித் சர்மா அடுத்த 2027 ஆண்டு நடைபெறும் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி வரை விளையாட முடிவெடுத்திருக்கிறார். தற்பொழுது ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட இருப்பதை வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். 2027 ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியின் பொழுது ரோஹித் சர்மாவுக்கு 40 வயது ஆகிவிடும். இதன் மூலம் இந்திய அணிக்குள் வரலாம் என காத்திருந்த சில இளம் வீரர்களுக்கு அது ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் இந்த முடிவால் முதலில் பாதிக்கப்பட்ட போவது சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் தான். தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை ருத்ராஜ் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். ஏற்கனவே T20 அணியில் ருத்ராஜ் சேர்க்கப்படாமல் ஓரங்கட்டப்பட்டார். டெஸ்ட் அணியிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் ரோஹித் ஓய்வு பெற்றால் ருத்ராஜ் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாட தமக்கு இடம் கிடைக்கும் என ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் ரோஹித் சர்மா தான் இன்னும் 3 ஆண்டுகள் கண்டிப்பாக விளையாடுவேன் என கூறிவிட்டதால் ருத்ராஜ் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் இடம் கிடைக்க வாய்ப்பில்லை. இதனால் மிகுந்த வருத்தத்தில் உள்ளாராம் ருத்ராஜ். இதனால் வரும் IPL தொடரில் ருத்ராஜ் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே அவர் இந்திய அணிக்கு மீண்டும் வர வாய்ப்பிருக்கிறது. இதே போல ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்திருந்தால் இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பவர் அதிரடி தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் தான். டெஸ்ட் போட்டிகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்ததாக ஜெய்ஸ்வாலுக்கு ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ந்து இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ரோஹித் சர்மா இல்லை என்றால் ஜெய்ஸ்வால், கில் ஜோடி தான் தொடக்க வீரராக களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது.